இது ஒன்றுமே இல்லாம வெறும் கையோட நிக்கிற காலத்தில் அல்லாஹ் அகுனான்றான், சீமான் ஆக்கினான். அது எப்படி சீமான்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு இருக்கிறது போதும், தொகையில் கொஞ்சமாக இருந்தாலும் ஏண்ட ரப்பு தந்ததில் நான் ராதி, திருப்தியாக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய செல்வத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, பல நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவத்துடைய கடிதம் அனுப்பினாங்க. ஹுதுஹுத் பறவையூடாக சபாவில் இருந்த அரசி பல்கீஸுக்கு அனுப்பினாங்க. கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? ஆட்சியை தந்துட்டு இறங்கு என்று சொல்லல, நீங்க எல்லாம் எனது பேச்சுக்கு மேலால போகாம கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக வரணும். அல்லாஹ் தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன், முஸ்லிம்களா வாங்க. பல்கீஸ் என்ன செஞ்சா? இவ்வளவு பெரிய ஓர்டர் ஒன்று வந்திருக்குது, கட்டுப்பட்டு வாண்டே, மார்க்கத்தை நீ இருக்கிற மார்க்கத்தை விட்டு இறங்கி நான் சொல்ற மார்க்கத்துக்கு வாண்டே ஒரு நாட்டை கூப்பிடுறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பல்கீஸ் பார்த்தா இது போலியா உண்மையான்னு பார்ப்போம். கடிதம் அனுப்பினவர் ஒரு போலியா உண்மையான பெருந்தகையான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்தார்? விலை மதிக்கத்தக்க பரிசு பொருட்களை ஒரு சமாதான தூதுக்குழுவிடம் கொடுத்து ஹஜ்ரத் சுலைமானிடத்தில் அனுப்புறார். பெருமதியானது. ஒரு அரசனுக்கு பரிசு அனுப்புறா அது இல்ல சாதாரணமாக்குமா? சாதாரணமா இருக்குமா? அனுப்பிட்டு நாட்டு மக்களுக்கு சொல்றா, ஒரு சோதனை வச்சிருக்கிறேன், சுலைமான் கபூல் செய்யறாரா இல்லையான்னு பார்ப்போம். இந்த தூதுக்குழு பெரும் பெரும் பரிசுகளை கொண்டு போய் ஹஜ்ரத் சுலைமானுக்கு முன்னால வைக்கிறாங்க. லட்சம் கோடி பெருமதியான பரிசு. சுலைமான் என்ன சொன்னாங்க? உங்களோட ஹதியாவை எடுத்துட்டு கிளம்புங்க, இந்த ஒரு பரிசும் எனக்கு தேவையில்லை. ஏன்? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை விட சிறந்தது. உங்களுக்கு இருக்குது அரசாட்சி, உங்களுக்கு இருக்குது தங்கம் வெள்ளி மாணிக்கம், உங்களுக்கு இருக்குது தீனார் திர்ஹம், எனக்கு இருக்குது நுபுவத்தும் இல்மும். எனக்கு இருக்குது நுபுவத், நபித்துவம் என்ற அல்லாஹ் தந்த பட்டம், ஈருலகிலும் கண்ணியத்தை உருவாக்கும் பட்டம் எனக்கு இருக்குது. அல்லாஹ்வை விளங்குகிற இல்ம், இது உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தை விட சிறந்தது. தஃப்சீல் எழுதுறாங்க, ஃபமா ஆதானி அல்லாஹுக்குள் இருக்குதாம், தந்ததை கொண்டு போதுமாக்குற மனம் எனக்கு இருக்குது. இந்த நபிமார்களோட சொத்து தான் 8 வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு பங்கிடப்பட்டுச்சு. உலமாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் அல்ல. உலமாக்கள் எல்லா நபிமார்களுக்கும் வாரிசு. எங்கேயும் வரல அல் உலமா வரசதி என்று வரல. அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். ஒரு நபியின் வாரிசு அல்ல, ஒரு ரசூலின் வாரிசு அல்ல, உலகத்துக்கு நபியாக வந்த அனைத்து நபிமார்களின் சொத்துகளையும் வைத்திருப்பவர்கள் உலமாக்கள். சுப்ஹானல்லாஹ். வாரிசுனா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்சு சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் நபிமார்களை அனுப்பினானோ அவ்வளவு பேர்களுடைய சொத்துகளுக்கும் சொந்தக்காரர்கள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க விட்டுட்டு போற வாரிசு சொத்து கண்ணுக்கு தெரிகிற சாமான் அல்ல,
வைன்னமல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனார வலா திர்ஹமா. தங்கம் வெள்ளி தீனார் திர்ஹத்தை நபிமார்கள் அனந்தரமாக விடவில்லை. அவர்கள் விட்டு சென்றது அல்லாஹ்வை விளங்குற அறிவை. வைன்னமா வர்ரசுல் இல்ம். எவ்வளவு பெரிய ஒரு சொத்து இருக்குதுன்னு பாருங்க. கினன் நஃப்ஸ், போதுமென்ற மனம். ஆனா எப்போது அந்த மனம் வரலையோ, அல்லாஹ் மன்னிக்கணும், எப்போது அந்த மனம் வரலையோ அந்த இடத்துல பேராசை வரும். உலகம் போதாது என்று யாருடைய உள்ளத்தில் உலகம் போதாது என்று வருகிறதோ, சொத்துக்கள் இருந்தாலும் அவன் பிச்சைக்காரன். சொத்துக்கள் இருந்தாலும் பல பரம்பரைக்கு சம்பாரிச்சுட்டிப்பான், அடுத்தவன் காசில தான் வாழுவான். சொத்து சேர்த்தறிஞ்சு வச்சிருப்பா பல பரம்பரைகளுக்கு, அடுத்தவன் காசில சாப்பிடுறது, அடுத்தவன் காசில குடிக்கிறது, அடுத்தவன் காணியில வாழ்றது, அடுத்தவன் காணில தான் அவனோட வாழ்க்கையே போகுது. இவன் பிச்சைக்காரன், செல்வந்தன். கனிகளாக வராங்க. அதுக்குரிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்குது. சீமான்கள் போதுமென்ற மனதை உண்டாக்குற அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்.